ஆமீன். அருமையாக பாடின பிள்ளைக்கு இன்னொரு விசை நாம் கரங்களை தடவமாக உற்சாகமாக ஹல்லேலூயா. ஆமீன். இப்பொழுது கூட கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக நம் மத்தியில் நம்முடைய சகோதரர் அவர்கள் எங்களை எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஒரு சகோதரர் அவர்கள் இப்பொழுது நம் மத்தியில் ஆராதனை செய்ய வருகிறார். சகோதரர் சந்தோஷ் அவர்களை நாம் முன்பதாக அழைக்கிறோம். தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாங்க என்று லூக்கா 4:8 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எப்படியா கூட ஆராதனை பகுதியில் நம்ம ஆண்டவருக்காக நிரம்பணும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் கூட இந்த வேளையில் அபிஷேகம் பெறணும். அதற்காக கூட இப்பொழுது அவரை முன்பதாக அழைக்கும்படி நாம் போதகரையாவை முன்பதாக அழைக்கிறேன். போதகரையா அவர்கள் சந்தோஷன் அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். இல்லை அவரே நானே வந்துடுறேம்மா அப்படின்றாரு. சந்தோஷன் அவரால் அவர்களுக்காக கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்ட நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் கத்திர மகிமைப்படுத்த போகிறோம். நாவல் எழுதி நின்று கத்திரம் ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனைக்குரியவர். இந்த வாழ்க்கையில் நன்மை செய்து கொண்டிருக்கிற ஒரு மகத்துவமான தேவன் அவர் மாற்றினார். வேதத்தை படித்தவர்கள் வேதத்தை எடுத்து ஒரே ஒரு வசனத்தை மாற்றணும். நான் வாசிக்க கேட்கிறேன். யாத்திராகும் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை களைச்சு போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இப்பொழுது நம்ம நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் பரிசுத்தமான இடம். இந்த இடத்துல இருக்கிற உங்களை பார்த்து கட்ட சொல்லுகிறார், உன் பாதரட்சியை கழற்று, உனக்கு உள்ளே இருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிற காரியத்தை எடுத்து போடு என்று கர்த்தர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். உனக்குள்ள இருக்கிற தேவையற்ற காரியங்களை சிந்திக்காதபடிக்கு அவருடைய சமூகத்தில் இந்த இடம் பரிசுத்தமான இடம். இந்த இடம் மகிமை உள்ள இடம். இந்த இடம் யாவும் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இங்கு மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.